நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே மூணாவது ஒருத்தன் இருப்பானு. நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள், நல்லா பண் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அப்புறம் சொல்றேன். முதல்ல இப்போ டிஸ்க்ளைமரை சொல்றேன். ஏன்டா வீடியோ ஸ்டார்டிங்ல தான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன், இப்போ இதுக்கட இன்னொன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவில் எத்தனை டிஸ்க்ளைமர் இறக்குறேன்னு மட்டும் பாருங்க. பயப்படுறியா குமார்? அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். இந்த வீடியோ முழுக்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான். நான் இங்க எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி நிக்கல. நடந்த இந்த எலெக்ஷனை ஒரு ஓவர் வியூவா மீம்ஸ் மூலியமா பார்க்க போறோம், அவ்வளவுதான். நான் நியூட்ரலா தான் இருக்கேன். நீங்களும் நியூட்ரலா இருந்து ஒரு 15 நிமிஷம் என்டர்டைன் ஆகி போயிட்டு அடுத்த வேலையை பாருங்க. நமக்கு சண்டை வேண்டாம். அதையும் மீறி யாராச்சும் ஏன்டா என் கட்சியை பத்தி பேசணும்னு என்னை வந்து கடிக்கவோ இல்ல கமெண்ட்ல போட்டு என்ன அடிக்கவோ இல்ல போட்டு என்ன திட்டவோ செய்யாதீங்க. நியூட்ரலா இருந்து கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணி தனக்கு பிடிச்ச கட்சியா இருந்தாலும் அதுல தப்பு இருந்தா ஆமா தப்பு தான் ஒத்துக்கிற மனப்பான்மை இருந்தா தான் இங்க வந்து பொலிட்டிக்கலாவும் நல்லது, பப்ளிக்குக்கும் நல்லது. முக்கியமா அடி விழுகாமே இருக்கும். யாருக்கு? எனக்கு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு நான் இன்ட்ரோ கொடுத்து பேசணும் அவசியம் கிடையாது. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா மீம்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். தோத்துட்டாங்க. இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும் போதே என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தான்டா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியா அப்படித்தாடா. என்னடா கஷ்டப்படமா இல்லையா? ஆனா ரூசு பையல மூஞ்சியா சிரிச்ச மூஞ்சியா மூஞ்சி பாரு, எரிச்சலாகலாம். என்னடா அடி உழப்பிட்டாடா சின்ன பையல. அடி உழப்பிட்டான்டா சின்ன பையன் போட்டு. பிரேமலதா ஹம்சா கட்சிக்குள்ளே ஒரு ஸ்பையை வச்சுட்டு கண்டுபிடிக்காம சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க. இந்த பிரேமலதா விஜயகாந்த் வந்து எப்ப இந்த ஹம்சா பிரேமலதா அப்படிங்கிற மீம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பிரச்சாரத்தை ஸ்டேஜ்ல போயிட்டு ஸ்டாலின் அண்ணனோட ஆட்சியில எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு, என்ன பெண்கள் பாதுகாப்பு தான் இல்ல, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நல்ல பையன் தான் மேடம், ரொம்ப நல்ல பையன். என்ன கெஞ்சா மட்டும் அடிப்பான். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்சா அடிப்பான். அத அவங்க தெரிஞ்சு பேசினாங்களா இல்ல வாய் தவறி வந்துருச்சா என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ தெரியாம பேசின மாதிரி தெரியல. Now if பிரேமலதா ஜாயின்ஸ் வித் டிவிக்கு இன்னும் மாசா இருக்கும். ஓ அவ்வளவுதான். துரந்தர் விஸ்வரூபத்துல எல்லாம் என்னடா பெரிய ஸ்பை. இந்த இது மட்டும் நடந்துச்சு, இதுதான் அதுக்கு மேல எல்லாம். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. நாளைக்கு ரிசல்ட் நீங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனா தோத்தா என்ன சொல்லுவீங்கன்னு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்லி முட்டு கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே உங்க எல்லாரையும் ஆல் பாஸ் போட்டு விட்ட என்னைய ஃபெயில் ஆக்கிட்டீங்க, ஒரு வாட்டி ஆக்குனா பரவாயில்ல 2 வாட்டி ஃபெயில் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு தான் அந்த பையன் கூட சேர்ந்து சுத்தாதன்னு சொல்றது. சேர்க்க சரியில்லை. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லை. எத்தனை 27 சீட்டு கொடுத்தாங்களா, அதுல 1 தான் ஜெயிச்சது. மேபி அந்த 27 ஏடிஎம்கேவே நிக்க வச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமா வந்திருந்திருக்கலாம். போன டைமும் இதே தான் நிறைய பேர் சொன்னாங்க, சேர்க்க சரியில்லைன்னு. கேட்கல. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி தான். பல வருஷமா பயிற்சி தான். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? ஆனா நான் நினைச்சேன் இந்த வாட்டி என்டிகே வந்து கொஞ்சம் சீட்ஸ் பிடிச்சிரும் அப்படின்னு. ஏன்னா போன எலெக்ஷன்லேயே வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் காமிச்சாங்க. இந்த டைமும் வந்திருக்கும். ஆனா நடுவில் ஒரு கட்சி வந்து கொஞ்சம் அதை தூக்கிட்டு போயிருச்சு. மிச்சம் கொஞ்சம் பேர், அதாவது இந்த நியூட்ரலா இருந்த கொஞ்சம் பேர் வந்து தெரில, அவங்களுக்கு வந்து இந்த டைம் என்டிகேக்கு தெரில. நிறைய பேர் வந்து இந்த டைம் என்டிகே போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டேன். நீங்க சோத்துல உப்பு போட்டு யுவர் ஆன்டி தமிழன். ஐயோ சில பேர் இப்படிதாங்க போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. மொத்த தமிழ்நாட்டையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்றி கேட்ட மக்கள், முட்டாள்கள், தற்கூரிகள், நாசமா போயிருவீங்கன்னு என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. அதை பத்தி நான் பேசணும், கடைசியில சொல்றேன். கடைசியா டிவி கேட்கா ஜெயிச்சிருச்சு, இனி இந்த முட்டைலாம் தேவைப்படாது. எஸ்ஐஆர்ல தூக்கிட்டாங்க. ஓட்டர் ஐடி இருந்தா ஓட்டர் ஐடி இருந்தா இதெல்லாம் சொன்ன தன்னைத்தானே கலாய்ச்சிக்கிற மாதிரி இருப்பியா? என்ன ஸ்கூல் பசங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்க சொல்றியான்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன், ஏரியா ஜனங்களுக்கு எல்லாம் என்ன நல்லா தெரியுங்க.
கள்ள ஓட்டு போட்டாங்க, டிஎம்கே சக்தி, காமராஜரை. இது கண்டிப்பா வந்திருக்கும். அதுலயும் இந்த காமராஜரையே தோக்கடிச்ச ஊரியாது அப்படிங்கிறது மட்டும் வந்து கன்ஃபார்ம் வந்திருக்கும். ஆனா மொரட்டு ட்விஸ்டா டிவிக்கே இப்ப பயங்கர லீடிங்ல போயிருச்சு. டேபிள்கள் திரும்பி விட்டன. காமராஜரையே தோக்கடிச்ச ஊருப்பா அப்படின்னு டிஎம்கே சப்போர்ட்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கேக்குற இனிமே நான் தானே கேட்கணும். காமராஜரை தோக்கடிச்சதே டிஎம்கே தானப்பா. 2 தான் நாளைக்கு நடக்கும். ஜெயிச்சா எம்ஜிஆர், தோத்தா காமராஜர். ஜெயிச்சுட்டாங்க. இப்ப என்ன எம்ஜிஆரா? அதெல்லாம் கூட சரிதான். ஆனா சில மீமெல்லாம் நான் பார்த்தேன். அதை நான் சேவ் பண்ணி வைக்கல. அதை நான் போடவே மாட்டேன். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல, விஜயும் த்ரிஷாவும் கீழே. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் போட்டு தள்ளிடுவேன். உனக்கு கமெண்ட்ல அண்ணியாருன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்றானுங்க. அப்புறம் இந்த புஷ்பா 2ல சீன் வரும்ல, ஒய்ஃபுக்காண்டி வந்து சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விஜய் த்ரிஷா அப்படின்னு சொல்லி இப்போ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். கமெண்ட்ல பார்த்தா த்ரிஷா ஏதாவது போஸ்ட் போட அதுல போய் அண்ணின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஃபன்னுக்கு பண்றானுங்களா இல்ல சீரியஸா பண்றானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனாப்பா இந்த மாதிரி எல்லாம் இந்த அண்ணிங்கிற ஜோக்கை மட்டும் விட்டுருங்கப்பா. அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா தம்பிகளா. ரொம்ப முட்டாள்தனமானது. இதுல ஏதோ த்ரிஷாவோட பல இன்டர்வியூ எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. தெரியும் அவங்க வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து எனக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கும் போது, சிரிக்காதீங்க நிஜமா பாருங்க 10 வருஷத்துல நான் சிஎம் ஆயிருவேன்னு. நான் சிஎம் ஆகணும் நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? சொல்லு தோலடா. 979 979 09 09 38 நியூஸ் கஷ்டப்பட்டு நம்பர் அமுத்திருப்போம். ஒரு நம்பரும் டென்ஷன்ல வெறுப்புல அமுத்திருப்போம். நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ஏன்னா சன் நியூஸ் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்ப ஓவராவே உண்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க இத்தனை டிவிகே மேலே விஜய் மேலையும். நீ என்ன பண்ண போறீங்க? முதலமைச்சர் விஜய்னு போடணும். டிவிகே கட்சின்லாம் நிறைய நியூஸ் போட வேண்டியது வரும். முதலமைச்சர் விஜய்னு போடணும். ஐயோ அப்படி சொல்லாத. That one party watching the election result is still at 0. பாவமாவும் இருக்கு, சிரிப்பாவும் வருது. நான் சொல்லல எந்த கட்சின்னு. நீங்க கண்டுபிடிங்க. நீங்க கெஸ் பண்ணுங்களேன் எந்த கட்சியா இருக்கும்னு. இந்த இல்ல 3 கட்சி பேரை போட்டாங்க. ஒரு கட்சி பேரை மட்டும் மாத்தி மற்றவைன்னு போட்டாங்க. ப்ரோ என்டிகே ஓட்லாம் நாளைக்கு தான் எண்ணுவாங்க ப்ரோ. ரொம்ப 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 ட்ரோல் வாங்குது என்டிகே. ஆனா கடைசிக்கு ஏதாச்சும் ஒரு 1-2 சீட்டா ஜெயிச்சிருக்கும்னு நினைச்சேன். சாயந்தரம் வரைக்கும் பார்த்தேன் 0 இருக்கிறது 0லயே தான் இருந்துச்சு. ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்கு. இதை விட இன்னொரு மீன் பார்த்தேன். பெட்ரோல் பங்க்ல போய் வந்து பெட்ரோல் போடுற மாதிரி அங்க பைக்ல உட்காந்து இருக்க ஒரு மூஞ்சில வந்து சீமான் மூஞ்சியை போட்டாங்க. 0 பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தானுங்க. அப்ப வந்து பாக்குறேன் இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற. நான் காயினே போல நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்டு. Who's that Pokemon? It's Simon. எதுக்குடா அந்த சிரிப்பு சத்தம் எதுக்குடா போட்டீங்க கடைசியில? ஜெயா நியூஸ் சின்னம்மா 182 182. சாதாரண விஷயம்டா. அவங்க கட்சி பேர் என்ன? ஆயி பூத்த மாமுக தானே? என்னங்க பேரு? ஏதோ கொஞ்சம் ஷார்ட்டா வச்சிருக்கலாம்ல. பேரை படிக்கும் போதே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. எப்படி இந்த பேர் வச்சுட்டு சொல்லி பார்த்துருக்க மாட்டாங்களா? வாயில 2-3 வாட்டி ஆயி பூத்த தமுக ஆயி பூத்த இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்க மாட்டாங்க. சொல்லி பார்த்துமா அந்த பேர் வச்சாங்க. பிரிச்சு படிக்கும் போது ஓகே. ஆனா ஷார்ட் ஃபார்மா படிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அவங்களும் 0 ஓட்டு தானே. ஆமா, பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை அவங்க கட்சியை. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆயி பூத்த தமுகாவை? சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சின்னம்மா தான் உண்மையா பார்த்தா ஆக்சுவலா இதுதான் எலெக்ஷன் ரிசல்ட். சிரிக்கிறக்கெல்லாம் இல்லை, இதுதான் ஆக்சுவல் எலெக்ஷன் ரிசல்ட். ஆனா இதை வந்து மறைச்சிட்டாங்க. ஊழல் ஏமாத்திட்டாங்க. சின்னம்மா மட்டும் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணாங்க. காலிடா நீங்கலாம். அவன் வந்தானா ஐயோ நீ எதிரி கூட்டமே பயந்து ஓடும். 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நில மீது பாறையா கோடி விளக்காயேந்தி கடந்த வீடு இருந்தது ஏனம்மா மாட விளக்காய்
டேய் அவன் பாடிக்கிட்டே முழு பாட்டா பாடுறான்டா அவன். 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். யாரா சொன்னா சின்னம்மா கட்சியில யாருமே இல்லைன்னு? அங்க பாருடா எவனோ உசுறு கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கான்டா. அவங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, சைட்ல ஓரமா நின்னுட்டு பாடுப்பா. வீடு இருண்டது ஏனம்மான்னு அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களே வெளியூர்ல இருந்து இப்பதானே வந்திருக்காங்க. வீடு இருண்டு பிரிஞ்சு எனிமீஸ் கூட போய் சேர்ந்துருச்சு ஒரு பக்கம் வீடு. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இப்போ போடுற எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே ஃபேக், எல்லாமே மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. டிவிக்கு தான் முன்னிலைன்னு சொல்லிட்டு போட்டு இருக்கிறாங்க. எங்க சின்னம்மா எங்கடா? அந்த லைன்ல கூட வைக்கல. எங்க சின்னம்மா எங்கடா? ஏன்டா கீழே வந்து பேரு கூட போடல? நான் சொன்னேன்ல கைஸ், ஊழல் பண்ணிட்டானுங்க. இது வந்து சென்ட்ரலோட சதி. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. அவங்க வேற எங்கேயோ 100 150ன்னு சொல்லிட்டு அவங்க லீடிங் போயிட்டு இருக்காங்க. அதை நீங்க போடவே மாட்டீங்க. இன்னும் எங்க அண்ணனோட ஓட்டு வந்து யாருமே என்ன காணும், சரிங்களா? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் யாருக்கிட்ட வேணா போய் சொல்லுவேன், எங்க வேணா சொல்லுவேன். டக்கு முக்கு டக்கு டாலும் டக்கு முக்கு டக்கு தாளம். சின்னம்மா ஒரு 150 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. என்டிகே ஒரு 200 சீட்டு ஜெயிச்சுட்டாங்க. நியூஸ் சேனல்லாம் காசு வாங்கிட்டு அதெல்லாம் போடாம மறைச்சு ஏமாத்திட்டாங்க நம்மள. டக்கு முக்கு டக்கு தாளம். டக்கு முக்கு தாளம். என்ன நாயர் இது? ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஒரு ஸ்டேட் பீப்புளே ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஆமா, பிக்கெஸ்ட் ஸ்கேம். ஒட்டு மொத்த ஸ்டேட்டும் ஹம்சாவா மாறி இருக்காங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல காண்டா இருக்கும்ல காசு கொடுத்த கட்சிக்கெல்லாம். இப்போ ஏண்டா எங்ககிட்டே காசை வாங்கிட்டு மாத்தி குத்தி இருக்கீங்களாடான்னு அடுத்த டைம் எல்லாம் சந்தேகம் தான் யோசிப்பாங்க. யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவனுக்கு எல்லாம் இனி கொடுக்குமா, கொடுத்தா நம்மளே ஸ்கேம் பண்ணுவானுங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி நான் எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. எங்கெங்கயோ எம்புட்டியோ கொடுத்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன் சோசியல் மீடியால. 1500 2000 5000 25,000 எல்லாம் கொடுத்தாங்களாம் ஒரு தொகுதியில. வயிறு எரியுதுடா எனக்கு. நாங்க பிறக்காம போயிட்டேனே, எங்கேயோ வந்து புறம் தொலைஞ்சிருக்கனே. தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் சிஎம் தானே ப்ரோ காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க. சும்மா கேட்டேன். இனி பாருங்க, இனி 5 வருஷத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சும்மாவே அடிப்பாங்க. எதிர்கட்சியா வந்துட்டாங்களா, ஓட்டு டிவிக்கு ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல லேக் ஆனாலும் ஓட்டு கேட்குற கேள்வி எல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஏன்னா டிவிக்கே வந்து இந்த மாதிரி கேம்பெயின் நடத்தும் போது போட்டு ஸ்டாலின் சார் டிஎம்கே அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தாரா, அதெல்லாம் மனசுல வச்சு மறுபடியும் படிப்பாங்க. சரி, நான் ஸ்டார்டிங்கில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு சொன்னல, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அது என்னப்பா ரிசல்ட் முடிஞ்சப்பறம் அத்தனை பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போட்டு அத்தனை ஸ்டோரி வைக்கிறீங்க, அத்தனை ரீல்ஸ் நான் பார்க்குறேன். படித்தா மட்டும் அறிவாளி கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ப்ரூவ் பண்ணிருச்சு. இது தமிழ்நாடு இல்லை, தற்கூரி நாடு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் மூளை இல்லாதவங்க, முட்டா பயிலுக, அப்படி இப்படின்னு போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. டேய், நானும் தமிழ்நாட்டில் இருக்கேன்டா. ஒரு எதிர்ப்பையும் தாண்டி ஓவரா ஹேட்ரட் பரப்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னமோ லெனின் என்ன சொன்னாரு தெரியுமா, அவர் என்ன சொன்னாரு தெரியுமான்னு சொல்லிட்டு கோட்ஸ் எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன கோட்? அது இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் a nation, destroy the thinking of its youth by Lenin. இது ஒரு பாட்டு வேற போட்டாங்களே, சோபனயமு என்னடா பாட்டு அது? பாட்டை விடுங்கடா, அது லெனின் சொன்னதே கிடையாதுடா. அந்த ஆள் அப்படி ஒரு கோட்டை சொல்லவே இல்லடா. இவனுக்கெல்லாம் போட்டு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நமக்கு காண்டா இருக்கு, எரிச்சலா இருக்கு, இவங்க நம்ம ஹேட்ரட் பரப்பணும் அப்படிங்கிறக்காண்டி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இதை கூறியவர் லெனின், இதை கூறியவர் ஜான்சினான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் சொன்னா சுத்தி இருக்கவே சொன்னாடா. ஆக்சுவலா இந்த மாதிரி கோட்ஸ் போடுறது கூட ஓகே. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிடிக்கல, நான் வந்து ஸ்டேட்டு மாறுறேன், நான் வந்து நேஷனாலிட்டியை மாறுறேன், தமிழனா இருக்கவே எனக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு, பைத்தியம் திட்டுறது, தற்கூரியும் திட்டுறது, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. நான் ஓட்டு போட்டவங்க, நான் நினைச்சவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும், மற்ற யாரும் ஜெயிக்க கூடாது, வந்தா நான் இப்படிதான் பேசுவேங்கிறது டெமோக்ரஸி கிடையாது. இது பெரிய ஹிப்போக்ரஸி. எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் எல்லாரும் வாக்களிக்கணும், எல்லாரோட ஓட்டு முக்கியம், உங்களோட உரிமை இது, மக்கள் தான் வந்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறது. இப்ப எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சு அவங்களுக்கு ஃபேவரா ரிசல்ட் வராத போது இவனுக்கு எல்லாம் மைத்தியக்காரனுங்க மக்கு கூட்டம் சொல்லி திட்டுறது.
எனக்கு புரியுது, நம்மளுக்கு பிடிக்காத கட்சி வந்துட்டாலும் நமக்கு பிடிச்ச கட்சி தோத்துட்டாலும் காண்டா தான் இருக்கும். ஆனா வந்து ஹேட்ரடா அதை பரப்பானா அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். இப்போ உடனே வந்துருவாங்க, மாப்பிள்ள இவன் டிவி கேட்காரும் போல, அதனாலதான் டிவி கேக்கு சப்போர்ட்டா பேசுறேன். அப்படிலாம் இல்ல, வீடியோ முழுசா பாருங்க. இத்தனை பேர் அவ்வளவு அக்கறையா போடுறீங்களா, ஐயோ தமிழ்நாடு பின்னாடி போக போகுது, ஐயோ தமிழ்நாடு வந்து நாசமா போக போகுது அப்படி இப்படின்னு. உங்களுக்கு தமிழ்நாடு மேலேயும் இந்த பொலிட்டிக்கல் மேலேயும் அவ்வளோ அக்கறை இருக்குன்னா இதே விஷயத்த அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஹேட்ரடா இல்லாம, பிளைண்ட் ஹேட்டா இல்லாம, எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அந்த இடத்துல இது தப்புன்னு சொல்லி வாய்ஸ் அவுட் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி போன ஆட்சியிலே அதெல்லாம், போன ஆட்சி மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ ஆட்சிகளே அதெல்லாம் பண்ணியிருக்கணும், பண்ணாம விட்டுட்டோம். இதுலயாச்சும் பண்ணுவோம், என்னையே சேர்த்து தான் சொல்றேன். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தோத்துட்டனால அந்த கட்சி ஆளுங்க மட்டும்தான் வந்து இப்படி இன்னொரு கட்சியை ஜெயிக்க வச்சதுக்காக பப்ளிக்கை போட்டு திட்டுறாங்கன்னு கிடையாது. இதே விஷயம் சப்போஸ் டிஎம்கே ஜெயிச்சிருந்தாலோ இல்லை ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தாலோ ஸ்டில் வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து போட்டு இந்த மாதிரி பப்ளிக்கை திட்ட தான் செஞ்சிருப்பாங்க. இப்படி நமக்குள்ளேயே நம்மளே அடிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? இதனால தான் சொல்றேன், எந்த கட்சிக்கும் போய் ரொம்ப அப்சஸ்டு ஃபேனா இருக்காதீங்க, பிளைண்ட் சப்போர்ட்டரா இருக்காதீங்க, கண்ணியா இருந்து தொலையாதீங்கன்னு. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. நீ நிஜமாவே ஒரு பொறுப்பு இருக்க குடிமகன், பொலிட்டிக்கல் பார்வை இருக்க ஒரு ஆளு, நாட்டுக்காக யோசிக்கிற ஆளு, அறிவு இருக்க இன்டெலெக்சுவல்னா நீ எந்த பார்ட்டிக்கு வேணா சப்போர்ட் பண்ணிட்டு போ. ஆனா அந்த பார்ட்டியில இருக்க தப்புகளை உன்னாலேயே சொல்ல முடியலைனாலோ, கண்டுபிடிக்க முடியலைனாலோ, மற்றவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலைனாலோ, கிரிட்டிசிசத்தை ஏத்துக்க முடியலைனாலோ, நீதாண்டா முதல் தற்கொலை, நீதாண்டா முதல் கொத்தடிமை, நீதாண்டா முதல் என்ன சொல்றது பைத்தியம், முட்டாள், கண்ணி, கன்றாவி எல்லாம். ஏன்னா இங்க தான் மேல தப்பில்லாத கட்சின்னு ஒரு கட்சியும் கிடையாது. இங்க தான் மேல தப்பில்லாத கட்சின்னு ஒரு கட்சியும் கிடையாது. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. அடுத்து இப்போ டிவிக்கே தான் வந்து மோஸ்ட்லி வர போகிறாங்க. அப்படிங்கும் போது நான் டிவிக்கேக்கு சில கோரிக்கைகள் வைக்கணும். ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே நல்ல வெற்றி இல்லை, பயங்கரமான வெற்றியே கிடைச்சிருக்கு. ஆட்சிக்கு வந்த அப்புறம் முதல்ல இந்த உமன் சேஃப்டிக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுங்க. ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு நம்ம ஸ்டேட்ல. வெறும் லா அண்ட் ப்ரொடெக்ஷனை ஸ்ட்ரிக்ட் பண்ணா மட்டும் போதாது. இந்த பிரச்சனை வந்து இது வந்து ரூட் காஸ்ட்ல இருந்தே சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு நிறைய சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கிரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. அதோட இந்த ட்ரக்ஸையும் ஒழிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுங்க. ஸ்கூல் பசங்க கையிலேயே ஈஸியா கிடைக்குது. அப்புறம் போன ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளுக்கு எல்லாமே வந்து நாங்கள் தனி சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. அது போன ஆட்சியில வரல, அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலையும் வரல. நீங்களாச்சும் அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் வடக்குல இருந்து நிறைய ப்ரெஷர், தீங்கு விளைவிக்கும் பில்கள், பாலிசிகள் நிறைய வரும். அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண தயாரா இருங்க. போன ஆட்சியில ஜிடிபி க்ரோத்லலாம் நல்ல டெவலப்மெண்ட் காட்டியிருந்தாங்க. நீங்களும் அதே மாதிரியோ இல்லை அதை விட பெட்டராவோ கொண்டு போய் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து டிவிகேவை அடிக்கிறதே அதை சொல்லிதே அடிக்கிறாங்க. டிவிகே வந்துச்சுன்னா முடிஞ்சிரா, டெவலப்மெண்ட், க்ரோத், ஜிடிபி எல்லாம் பின்னாடி போயிரும்னு. ஸோ எல்லாத்துலேயும் நல்லா ஆட்சி பண்ணி நல்லா டஃப் காம்படிஷன் கொடுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். இப்படியே காம்படிஷன்ல மாற்றி ஒவ்வொரு கட்சியும் வந்து நல்லது பண்ணி தமிழ்நாட்டை நல்லா டெவலப் பண்ணி இந்தியாவிலேருந்து பிரித்து தனி கண்ட்ரியாக்கி, தனி வேர்ல்டாக்கி, இங்கேருந்து பிரித்து கொண்டு போய் ஜூபிட்டரை தள்ளி வைக்கிறோம். ரொம்ப வெயில் அடிக்குது இந்த பக்கம், அங்கிட்டு போயிடலாம் எங்கேயாச்சும். அவ்வளோதானா? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். ஓகே நம்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிருங்க. அப்புறம் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண 118 சீட்டு வேணும். இன்னும் அது வரல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரீஎலெக்ஷன் வந்துடும், ரீஎலெக்ஷன் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருக்குன்றாங்க. தெரியல என்ன ஆக போகுதுன்னு. சப்போஸ் அப்படி நடந்தா மற்ற கட்சிகள் யாரும் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ரீஎலெக்ஷனுங்கும் போது மறுபடியும் என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? மேபி ஓட்டுகள் மாறலாம், மக்கள் மனநிலை மாறலாம். அதனால என்ன சொல்றேன்னா, அந்த வாக்காளர் உரிமை தொகை கொடுத்தீங்கல்ல, அது எப்படி ரீஎலெக்ஷன் வச்சா மறுபடியும் தருவீங்களா இல்ல? நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.